सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाष्टाय देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। राधे कृष्णा माता जी। சோ நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம் பார்த்துட்டு வரோம். ஸ்ரீல பிரபுபாதோட மொழிபெயர்ப்பு பொருளுரை பார்த்துட்டு வரோம். இதுல 64வது ஸ்லோகம் 65வது ஸ்லோகம் நேத்திக்கு பார்த்தோம். ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சிடலாம். 64 எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். 64வது ஸ்லோகத்துல நம்ம விருப்பு வெறுப்புகள், ஆசை வெறுப்பு இதை எல்லாத்தையும் துறந்து அதுல இருந்து வெளியில வரணும். துறக்கிறதுனா நம்ம துறவரம் போறது, ஞானிகள் மாதிரி நம்ம காட்டுக்கு போறது, தியானம் பண்றது, அமைதியா தியானம் பண்றது, அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இல்ல. பக்தியில இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஞானிகள் யோகிகள் மாதிரி நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டாம். ஆசன பிராணாயாமா அப்படின்னு தாரணா தியானா பிரத்யாகாரான்னு எவ்வளோ 8 விஷயங்கள் இருக்கு இல்லையா, 8 அங்கங்களை வச்சு பண்றாங்க யோகிகள். ஞானிகள் இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கணும், அமைதியை தேடி போகணும், விருப்பு வெறுப்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு அவங்களும் போறாங்க. ஆனா அதனால என்ன வித்தியாசம், பக்தர்களுக்கும் ஞானிகள் யோகிகளுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 64வது ஸ்லோகத்துல இப்ப எல்லாருமே நம்ம ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கும் இல்லையா, கண்டிஷன்டு ஸ்டேட்ல இருக்கும். இப்ப ஏர் கண்டிஷனர் ரூம்ல வைக்கிறோம் அப்படின்னா 24 டிகிரிஸ்ல வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏர் கண்டிஷனர் 24 டிகிரி செல்சியஸ்க்கு ரூம் டெம்பரேச்சரை கொண்டு வரணும். அதுதான் அதனோட கண்டிஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அது 20ஆவோ 16ஆவோ மாறக்கூடாது. ஏன்னா நான் வச்ச செட்டப் என்ன, டெம்பரேச்சர் செட்டப்பே 24 அப்படின்னு வச்சோன்னா அப்படிதான் அது வேலை செய்யணும். அதே மாதிரிதான் நம்ம மனித உடல்ல இருக்கும் போது மனித உடல்ல அதுக்குண்டான விஷயங்கள் என்னவோ அதை நம்ம செய்ய முடியும். அதுக்கு மேல தேவி தேவர்களோட செயல்களோ பிரம்மாவோட செயல்களோ அந்த சக்தி நமக்கு கிடையாது. இந்த மனித ரூபத்துல நம்ம என்ன பண்ண முடியுமோ, இப்ப நாய் உடல்ல ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த நாய்க்கு உண்டான செயல்களை தான் அதனால ஃபங்க்ஷன் பண்ண முடியும், அதுக்கு அப்பாற்பட்டு பண்ண முடியாது. ஆனா சில விதிவிலக்குகள் இருக்கு, அது ஒரு கதையை நம்ம சொல்றேன் நானு ஒரு நிமிஷத்துல. சோ இந்த மாதிரி நம்ம விருப்பு வெறுப்புகள் இருந்து இப்ப நம்ம விடுதலை இல்லாம இருக்கோம் இல்லையா, எப்ப விடுதலையா இருக்கும், எப்ப ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம எப்ப அந்த விடுதலை நிலையில அடைவோம் அப்படின்னா அந்த பற்றின்மையோட இருக்கும்போது, விருப்பு வெறுப்புல இருந்து எனக்கு இது தேவை அது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாத்தையுமே நம்மளுக்கு வர்ற சுகம் துக்கம் எல்லாத்தையுமே பகவான் கிட்ட விட்டுறது. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, 64வது ஸ்லோகத்துல நம்மளுக்கு பகவானோட முழு கருணை கிடைக்கும்னு சொல்லப்படுது. 65வது ஸ்லோகத்துல இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது, அந்த பக்தியில இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கருணை கிடைக்குது. எப்படின்னா சென்ஸை ரெகுலேட் பண்ண முடியும் பண்ணும்போது, அதாவது புலன்களை ஒழுக்க நெறியில நம்ம வழிபடுத்தி போகும்போது, நம்ம பார்த்தத ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும், நினைச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லாம எல்லாத்தையுமே ஒரு நெறியோட வாழ்க்கைய ஒரு ஒழுக்க நெறியோட ஃபாலோ பண்ணி போறது. ஆரம்ப நிலையில அது கஷ்டமா இருக்கலாம், பழக பழக என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது ரொம்ப சாதாரண இயல்பா மாறிடும். நம்ம வாழ்க்கையில நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடாத உணவு, கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடாத உணவை கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம், பாவத்தை தான் நீ சாப்பிட்றேன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்மளுக்கு பாவ மூட்டையில தான் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே பாவ மூட்டை புண்ணிய மூட்டைன்னு இருக்கும். பாவங்கள் அதிகமா இருக்கும், ஜென்ரலா பார்த்தா பாவங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த மனித உடல்ல நம்ம எல்லாருமே ஒரு வகையில இல்லைன்னா இன்னொரு வகையில நம்ம 3 வகை துன்பம்னு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, 65வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா.
கிருஷ்ண உணர்வுல நம்ம திருப்தியோட இருக்கும்போது இந்த 3 வகையான துன்பங்கள் நம்மள வந்து எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி துன்பம் வரல அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒழுக்க நெறியில நம்ம வாழ்க்கைய புலன்களை கட்டுப்படுத்தி கொண்டு போனோம்னா, இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறது, தேவையில்லாத பார்க்க கூடாது, நமக்கு எது வந்து அனுகூலியமா இருக்கோ கிருஷ்ண பக்திக்கு அந்த விஷயங்களை செய்யறது, பண்றது, பாக்குறது, அந்த மாதிரி செய்யும் போது ஒழுக்க நெறியில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப 64வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க கிருஷ்ணர்னா, அப்ப வந்து கருணை, என்னோட கருணை முழுசா உனக்கு கிடைக்கும். 65வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அப்படி உனக்கு கருணை கிடைக்கும் போது உனக்கு ஒரு புத்தி, ஒரு நிலையான புத்தி கிடைக்கும் இல்லையா? ஏன்னா பகவானோட கருணை நமக்கு எப்பவுமே தேவைப்படுது. அப்படி நிலையான புத்தி கிடைக்கும் போது, கருணையோட அந்த நிலையான புத்தி கிடைக்கும் போது நம்மளுக்கு மன அமைதி கிடைச்சிருது. இப்ப ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் மன அமைதி இருக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க எந்த மாதிரி மன அமைதியில இருப்பாங்க? உறவு வேண்டாம், ஊர் வேண்டாம், உலகம் வேண்டாம், எனக்கு எந்த விஷயங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போறாங்க இல்லையா? அவங்களுக்கும் மன அமைதி கிடைக்குது. ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு தடவை கதை சொன்னேன்ல, ஒரு தந்தை வந்து வீடு வாங்குறாரு, ஒரு பெரிய வீடு விலைக்கு வாங்கணும்னு பேசி முடிக்கிறாரு. 3 பசங்க இருக்காங்க, அத அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாரு, இந்த வீடு வாங்குறத நீங்க பாத்துக்கங்கன்னு. அந்த 3 பசங்க வந்து அந்த வேலையை பாத்துக்கிறாங்க. அந்த பெரியவர் வந்து, தந்தை வந்து அந்த வீடு வழியா வரும்போது பாக்குறாரு, அந்த வீடு பத்தி எரியுது. அப்ப அவரு ரொம்ப வேதனையில கத்தி அழுகிறாரு, என்ன நம்ம வீடு இப்படி ஆயிடுச்சுன்னா. அப்ப முதல் மகன் வந்து சொல்றான், இல்ல நம்ம இந்த வீடை இன்னும் வாங்கல, நம்ம வந்து அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்றான். அப்ப இவருக்கு வந்து அப்பாடி, நம்ம இன்னும் இந்த வீட்டை வாங்கல, இல்ல அட்வான்ஸ் கொடுக்கன்னு சொல்லல, இந்த வீட்டை நம்ம இன்னும் வாங்கலன்னு சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட் பையன். அப்ப வந்து உடனே அவருக்கு ஒரு டிட்டாச்மெண்ட், பற்றின்மை வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பற்றுதல் இருந்ததுனால அவர் லபோதிபோன்னு அழுகிறாரு. பற்றின்மை ஆகுது உடனே. எப்ப அப்படின்னா, இது உன்னோட வீடு இல்ல அப்படின்னு தந்தையோட மகன், முதல் மகன் சொல்றவும் உடனே அவனுக்கு வந்து அந்த பற்றின்மையினால ஒரு மனசு வந்து நிம்மதியாகுது. அப்பாடி, இது நம்ம வீடு இல்ல, அது எரிஞ்சா என்ன, எரியாட்டி என்ன. ஒருவேளை மனிதாபிமானம் இருந்தா ஓகே, எரியுது, அதுக்கு உண்டான உதவி ஏதாவது செய்யலாம். ஆனா அந்த மனுஷன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஜஸ்ட் மன நிம்மதி மட்டும் அவனுக்கு வருது. ஏன்னா அது அவனோட வீடு இல்லைன்னு தெரிஞ்சோன்னு. 2வது மகன் ஓடி வந்து சொல்றான், அப்பா இது நம்ம வீடுதான், ஏன்னா நம்ம அட்வான்ஸ் பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றான். உடனே இவனுக்கு திருப்பியும் இந்த தந்தைக்கு வந்து மனவலி வந்துருது. ஐயோ இது நம்ம வீடு ஆயிருச்சு, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு திருப்பி லபோதிபோன்னு அழுகிறான். அப்ப 3வது மகன் வந்து என்ன சொல்றான், அப்பா அட்வான்ஸ் கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த ஓனர் வந்து இன்னும் முழு பணம் கொடுக்காதனால இந்த வீட்டு எரிஞ்சாலும் அது அவனோட சொத்தாதான் அவன் பாக்குறான் இப்போதைக்கு, அதனால நம்ம வீடு இல்ல இது. அவன் நல்ல மனுஷன், வீடை விற்கணும்னு நினைச்சவன், அவன் அதை ஏத்துக்கிறான் பொறுப்ப, வீடு எரிஞ்சது அவனோடதாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். அப்படிங்கவும் தந்தைக்கு மறுபடியும் பற்றுதல் வந்து, இருந்த பற்றுதல் முதல் மகன் சொன்னோன்னே போகுது, அதனால மன நிம்மதி வருது. 2வது மகன் சொன்னவும் பற்று திருப்பியும் வருது, போன பற்று திருப்பியும் பற்றாகுது, மன நிம்மதி போகுது இல்லையா? இப்ப மன குழப்பம் அடையுது, வெறுப்பாகுது, அவனுக்கு பதட்டம் ஆகுது, எல்லா வகையான எமோஷன்ஸ் வருது, சோகமாகறான். 3வது மகன் வந்து இத சொல்லவும் அவன் வந்து திருப்பியும் அவனுக்கு பற்றின்மை ஆகுது, ஏன்னா அவனோட வீடு கிடையாதுன்னு தெரியுது. உடனே அவன் வந்து சந்தோஷமாயிடுறான். அப்ப மன நிம்மதி வருது. மன நிம்மதின்னு வரும்போது சந்தோஷம் வருது. ஆனா அந்த மன நிம்மதி வந்து நிரந்தரமா தற்காலிகமா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். யோகிகளுக்கு அந்த மன நிம்மதி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலோட்டமா தான் இருக்கும், ஆழமான மன நிம்மதி இருக்காது. அது 12வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அது எப்பவுமே ஒரு ட்ரபிள் சம்மா தான் இருக்கும், ஒரு தொந்தரவுள்ள நிலையில தான் இருப்பாங்க, ஆழமா இருக்காது. ஆழமா இருக்காதனால அந்த மன நிம்மதி அவங்களுக்கு வந்து ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கூட, நம்ம எல்லாத்துக்குமே, ஜீவாத்மாக்கள் எல்லாத்துக்குமே உறவுகள் மேல பற்று இருக்கு. ஆனா அந்த உறவுகள் வந்து உடல் சம்பந்தப்பட்ட உறவா இருக்கும் போது நம்ம வந்து, அதுதான் நம்ம ஃபால்ஸ் ஈகோன்னு சொல்றோம், அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம்னு சொல்றோம் இல்லையா சூட்சும சரீரத்துல. அப்ப அந்த அகங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளை தான் நம்ம உறவுகள்னு நினைச்சுக்கிறோம். இது என்னோட பேரன், பேத்தி, மகன், மகள், இது என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க,
இது என்னோட குடும்பம், இது என்னோட வீடு, இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகள், உடைமைகள் இத மட்டும் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால நம்மளே ஒரு குழப்பத்துல இருக்கும், உள்குழப்பத்துல இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு டக்குன்னு அந்த எமோஷன்ஸ் வந்துருது. கோபம், வெறுப்பு, ஆசை இதெல்லாமே நமக்கு வருது. இப்ப யோகிகள் ஞானிகள் எதுவுமே இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நிம்மதி தேடி போறேன்ட்டு போறாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு முழுசா நிம்மதி கிடைக்குதான்னா இல்ல. அவங்க புலன்களை நிறைய உதாரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். விஸ்வாமித்திர முனி ஆகட்டும், மேனகா கிட்ட அவரோட புலன்களை கட்டுப்படுத்த முடியாம போயிருது ஒரு கட்டத்துல. சௌபரி முனி 2 மீன்கள் சந்தோஷமா இருக்கிறது தண்ணிக்குள்ள தவம் பண்ணி கூட உலகமே வேண்டாம், நான் தண்ணிக்குள்ள போறேன்னு சொல்லி, காட்டுல கூட இல்ல தண்ணிக்குள்ள போறேன்னு சொல்லி தவம் பண்ண சௌபரி முனிக்கு என்னாச்சு, 2 மீன்கள் உறவுல இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அது மேல பற்றுதல் வந்துருச்சு. அதனால கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்க்கை ஒரு மாதிரி போயிருச்சு இல்லையா? அப்ப ஞானிகள் யோகிகளுக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. அவங்களுக்கு இது கிடைக்குமா, முக்தி கிடைக்குமான்னு. அப்படியே முக்தினாலும் அவங்க என்ன முக்திய விரும்புறாங்கன்னா பிரம்ம ஜோதி கூட ஐக்கியமாகிறது, ஒன்னோட ஒன்னா கலக்கிறதுன்னு. அது கலக்க முடியாது. ஆறு கடல்ல சேருதுன்னா ஆறுலயும் கடல்லையும் தண்ணி இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா தண்ணியா சேர்றது அவங்க அப்படி பாக்குறாங்க, தண்ணியோட தண்ணியா சேருதுன்னு. ஆனா அப்படி கிடையாது. ஆத்துல இருக்கிற ஒரு ஜீவாத்மாக்கள் இருக்கும் இல்லையா, மீன் வகைகள், இந்த மீன் அந்த மீன், முதலை, தவளைன்னு என்னென்னமோ இருக்கும். அந்த அக்வாட்டிக்ஸ், அந்த நீர்வாழ் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆத்துல இருந்து கடல்ல கலக்கும் போது அந்த மீன் கடல்ல கலக்கிறதுனால அது தவளையா மாற போறது இல்ல ஒரு முதலையா மாற போறது இல்ல. அந்த மீன் மீனாவாதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஜீவாத்மாக்கள் யோகிகள் ஞானிகள் நான் ஞானிகள் பிரம்மஜோதிக்கு போறேன், எல்லாமே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அங்க பிரம்மஜோதிக்கு போனாலும் அவங்க தனித்தனி ஆத்மாக்களா இருப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு அங்க மன நிம்மதி ஆழமா கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. எதுவுமே இல்ல, பற்றே இல்லாம இருக்கேங்கிறது வேணா ஓகே, அது கொஞ்ச காலத்துக்கு தான் அது நிம்மதியை கொடுக்கும். அந்த உறவுன்னு ஒண்ணு இருக்கும் போதுதான். இப்ப நீ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வர்றோம், வீட்டுல யாருமே இல்ல, நம்மள கேள்வி கேட்கறதுக்கும் யாரும் இல்ல, அன்பை பரிமாறுறதுக்கும் ஆள் இல்ல, பக்கத்து வீட்லயும் ஆள் இல்ல, இந்த பக்கத்து வீட்லயும் ஆள் இல்ல, நம்மளே வர்றோம், நம்மளே சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். கொஞ்ச நாளைக்கு வேணா அது ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கும். இந்த இத்தனை அரசியல் குழப்பம் அது இதுங்கிறதுக்கு இந்த மாதிரி தனியா இருக்கிறது நல்லாதான்ப்பா இருக்குன்னு. ஆனா ஒரு உறவு கூட இல்ல அப்படிங்கும்போது மனம் ஏங்கும். ஏன்னா நம்மளோட சுய ரூபம் என்ன அப்படின்னாலே ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம யாருக்காவது சேவை பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்மளோட ஸ்வரூபம். ஆக்சுவலா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் நம்மளோட ஸ்வரூபம், கிருஷ்ணேர நித்யதாஸ். ஆனா நம்ம குழப்பத்துல இருக்கிறதுனால, அகங்காரத்துல இருக்கிறதுனால, நம்ம நம்மள உடலா நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் சேவை பண்றோம். நம்மள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, இல்ல நம்ம யாராவது சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு. முதலாளிக்கு தொழிலாளி சேவை பண்றான், முதலாளி தொழிலாளிக்கு சேவை பண்றான், இல்லைன்னா அவனோட பெரிய முதலாளிக்கு சேவை பண்றான், அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றாங்க, பசங்க பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றாங்கன்னு இப்படியே சேவை மனப்பான்மை எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்க மனதளவுல உடல் அளவுல அந்த முடிகிற அளவுக்கு அவங்க சேவை பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிறோம். ஆனா கரெக்டான இடத்துக்கு சேவை பண்ணாதனால வயிறு சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுக்கு போகாம வேற எங்கேயாவது போச்சு அப்படின்னா, கையில எடுத்து கையில இருந்தே கீழே போட்டோம்னா வயிற்றுக்கு போகலன்னா என்ன ஆகும்? மமை வாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனக. நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட ஒரு அங்கங்கள் இல்லையா? நம்ம சாப்பிடுற சாதம் வயிற்றுக்கு போனாதான் பாடி ஃபுல்லா நரிஷ் ஆகும். நம்ம இப்போ பகவானை திருப்திப்படுத்தும் போதுதான் நம்மளும் திருப்தி ஆகுறோம். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம குழப்பத்திலேயே தான் இருப்போம் இல்லைங்களா? 65வது ஸ்லோகம் அதுதான். நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த கருணை மூலியமா அமைதி கிடைக்குது. அப்ப அந்த அமைதி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம 66வது ஸ்லோகத்துல பார்ப்போம். ஒரே நிமிஷம், சார்ஜ்ல போட்டுக்கிறேன், பேட்டரி டவுன் ஆயிட்டு.
ஓகே, 66வது ஸ்லோகம் பார்ப்போம். யாராவது பின்னாடி படிக்க விரும்புறீங்கன்னா படிங்க. நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய. அது வந்து சா சா இல்ல சா. சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஹ சாபாவயதஹ சாந்திர் அசாந்தஸ்ய குதஹ சுகம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா. ந சாயுக்தஸ்ய பாவனா. ந சாபாவயதஹ சாந்திர் ந சாபாவயதஹ சாந்திர் அசாந்தஸ்ய குதஹ சுகம். அசாந்தஸ்ய குதஹ சுகம். யாராவது படிக்க விரும்புறீங்களா? படிங்க. இவையின்றி அமைதிக்கு வழியில்லை. அமைதி இல்லாததில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? பொருளரை ஒருவன் கிருஷ்ண உணர்வு இல்லாதவரை அவன் அமைதியை அடைய விதமாக கிருஷ்ணன் நன்மை அளவிற்காமல் தாங்காலும் தனது வசங்களை அவரே எல்லா அகிலங்களுக்கும் உரிமையாளர். அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மை நண்பர் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவனால் உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது 5ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாததில் அவனது மனதில் இறுதியாக குறிக்கோள் எதுவும் இருக்க முடியாது. இறுதி நோக்கத்தை அறியாததால்தான் குழப்பம் ஏற்படுகின்றது. கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், உரிமையாளர், அனைவருக்கும் அனைத்திற்கும் நண்பர் என்பதை உறுதியாக அறிந்தவர்கள் நிலை பெற்று அமைதியை கொடுக்கிறது. எனவே ஒருவன் அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்திருப்பதாக காட்டிக் கொண்டாலும் கிருஷ்ணருடன் உறவு இல்லையெனில் அவன் அமைதியின்றி எப்போதும் துயரத்திலேயே இருப்பான் என்பது நிச்சயமே. கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால் மட்டுமே அடையக்கூடிய அமைதியான நிலையை கிருஷ்ண பக்தியின் தோற்றமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. சோ இந்த இடத்துல வந்து பரமனின், அதாவது கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பின்றி தெய்வீக அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. சோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த தெய்வீக தொடர்பு கண்டிப்பா வேணும் இல்லையா? தெய்வீக அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. நம்மளுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு தொடர்பு இருந்தா மட்டும்தான் நம்மளோட அந்த உறவு வந்து பகவானோட சம்பந்தம். நம்ம எல்லாருமே
ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. நம்ம எல்லாருமே சனாதன நித்தியமா நம்ம எல்லாருமே எப்பவுமே பகவானோட அங்கங்கள். அது நம்ம வந்து எறும்பா பிறந்தாலும் சரி, பிரம்மாவா பிறந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பகவானோட அங்கங்கள் இல்லையா? இப்ப அந்த உடலுக்கு வந்து கை கால் கண்ணு மூக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பகவானுக்கு நம்ம எல்லாருமே சொந்தம். நமக்கு பகவான் சொந்தம். சோ நம்ம வந்து அந்த அதாவது பக்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புத்திய கொண்டு அந்த இன்டெலிஜென்ஸ கொண்டு பகவானை எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க. பண்டிதக சமதர்ஷினா, எல்லா இடத்துலயுமே பகவானை பார்ப்பாங்க. ஏன்னா பகவான் எங்க இருக்காருன்னா எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நமக்கு தெரியும். அதே போல பகவான் ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும், அது பறவையாகட்டும், முயலாகட்டும், மாடாகட்டும், மானாகட்டும், புலி ஆகட்டும், பிரம்மாவாகட்டும், எல்லாத்தோட இதயத்திலயுமே பரமாத்மா பரமபுருஷ பகவான் பரமாத்மாவா க்ஷிரோதகஷாயி விஷ்ணுவா மகாவிஷ்ணுவா பிரபஞ்சத்தை ஏற்படுத்துறாரு. கர்ப்போதகஷ விஷ்ணுவா அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளயும் அவரு அதை உருவாக்கி அதுக்குள்ள இருக்காரு. கிருஷ்ணரோட வயிற்றுல இருந்து வராரு இல்லையா? அப்போ விஷ்ணுவோட வயிற்றுல இருந்து பிரம்மா வராரு. அதுக்கப்புறம் க்ஷிரோதக்ஷாய் விஷ்ணுவா அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள அந்த ஒவ்வொரு ஆத்மாவோட உடல்ல இதயத்துல இருக்காரு விஷ்ணு. க்ஷிரோதக்ஷாய் விஷ்ணுவா அதுதான் பரமாத்மான்னு சொல்றோம். அப்ப எல்லா இடத்துலயுமே பரமாத்மா இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு இதயத்திலும் இருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம பாக்குறது எல்லாமே பகவானா இருக்கு. நம்ம அது பகவானா பாக்கணும். பக்தர் அப்படி பாப்பாங்க அந்த புத்திய வச்சு. அது புத்தி யோகால ஒரு பங்கு இல்லையா? அப்ப பாவனை அப்படின்னா அது நம்ம ஸ்மரணம் பண்றது, நம்ம விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது, தியானம் பண்ணி பாக்குறது. அது எல்லாமே எப்படி பாப்பாங்கன்னா, பக்தர்கள் எப்படி பாப்பாங்க அப்படின்னா, அது வந்து பகவான ஞாபகம் வச்சு பாப்பாங்க. எல்லாத்தையுமே அதை ரிலேட் பண்ணி, கிருஷ்ணரை ரிலேட் பண்ணி. இப்ப ஒருத்தர் அமைதி, இப்ப நார்மலா மனுஷங்க இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, ஒரே டென்ஷனா இருக்குப்பா, ரிலாக்ஸ் ஆகுறேன், இதை விட்டு போகணும், கொஞ்ச நாள் இதுல இருந்து விலகணும் அப்படின்னா வெக்கேஷன் எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு அமைதியை தருது அப்படின்னு நோக்கி போறாங்க. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணரை மையமா வச்சு திருப்திய தேடுவாங்க. போக்தாராம் யக்த தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூத்தானாம். சோ கிருஷ்ணர் இந்த 3 விஷயம்தான் பகவான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா சாந்தி ருச்சத்தி, சாந்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். எல்லாத்துக்குமே என்ஜாயர் யாரு அப்படின்னா, என்ன யஜ்யம் பண்ணாலும், யாகம் பண்ணாலும் சரி, தபஸ் பண்ணாலும் சரி, அதை அனுபவிப்பாளர் யாருன்னா அது பகவான். சர்வ லோகத்துக்கும் மகேஸ்வரர் யாருன்னா அது பகவான் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சுகிருதம் சர்வ பூத்தானம், எல்லா பூத்தானம்னா எல்லா ஜீவன்களுக்கும் சுகிருதம் யாரு நலன் விரும்பி அப்படின்னா பகவான். 3 விஷயத்த தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அமைதி கிடைச்சிரும்னு சொல்லப்படுது. சோ இந்த போன ஸ்லோகத்திலயும் அப்படிதான். அமைதி எப்ப வரும் அப்படின்னா, நம்ம கிருஷ்ண உணர்வோட தொடர்புல இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கருணை வருது பகவான் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் நமக்கு அமைதி கிடைக்குது இல்லையா? இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது இல்ல, நம்மளுக்கு வந்து இந்த பகவானோட தொடர்புல நம்ம இல்ல அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அமைதி கிடைக்காது இல்லையா? அப்ப அமைதி கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல, அமைதி இல்லைங்கிற இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. இப்ப ராமாயணத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ராமாயணம் 2 வாரம் கிளாஸ் பண்ணோம் ராமாயணம். அப்ப விபீஷணன் ராவணன் எல்லாம் சொந்தம் தான், அண்ணன் தம்பி. ராவணன் வந்து ஃபுல்லா ஆப்புலண்டா இருக்கான், அந்த இலங்கைக்கே அரசனா இருக்கான். அவனுக்கு கீழே அத்தனை பேர் ராட்சசர்கள் இருக்காங்க, எல்லா லோகங்களும் அவனுக்கு பயந்து நடுங்குறாங்க. அவன் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தானா? இல்ல. அவன் வந்து பற்று வந்து மதர் சீதா, இப்ப நம்மளும் லக்ஷ்மி தேவி மேல பற்று இருக்கும் அப்படின்னா அத வந்து எப்படி இருக்கணும்னா, நாராயணனோட பத்தினி லக்ஷ்மி தேவி, நம்மளுக்கு அவங்களோட கருணையோட நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிற அந்த நோக்கத்துல நம்ம பண்ணும்போது, லக்ஷ்மி தேவியோட பற்று வந்து எனக்கு பணம் வரணும், பொருள் வரணும், அந்த பற்றுதல லக்ஷ்மி மேல இருந்ததுன்னா அவங்க சஞ்சலா, அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மி தேவி இங்க இருப்பாங்க, அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க
இல்லையா? ஆனா நாராயணனை சம்பந்தப்படுத்தி நம்ம லக்ஷ்மி தேவி மேல சந்தோஷமா அவங்க மேல பற்று வச்சோம்னா, அதான் உங்களுக்கு உங்களோட கருணையில நான் பகவானுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ராவணன் என்ன பண்ணா, சீதைய அனுபவிக்கணும். சீதை யார்? லக்ஷ்மி தேவியே தானே. சீதைய அனுபவிக்கணும், அவனோட சொந்த சந்தோஷத்துக்காக அனுபவிக்கணுங்கும் போது அவனுக்கு என்ன இல்ல, எல்லாமே இருந்துச்சு. ராஜ்யம் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு, சொந்தங்கள், உறவு எல்லாமே இருந்துச்சு, சொத்து, எல்லாருமே அவனை கண்டு நடுங்குறாங்க. ஆனா அவனோட மன அமைதி இருந்துச்சான்னா அவனுங்கிட்ட அது இல்ல. அவன் சந்தோஷமா இருந்தான்னா இல்ல. அவனுக்கு சீதைய அடையணும் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே தான் அவனை சூழ்ந்திருந்ததே தவிர அவனுக்கு அந்த மன அமைதிங்கிறது கிடையாது. ஆனா விபீஷன், அவனோட தம்பி, ராவணனோட தம்பி விபீஷணன் எப்படி இருந்தான்? அதே அரண்மனையில தான் இருக்கான். அவனோட தம்பி தான், ராவணனோட தம்பி தான். அவனுக்கும் அதே அளவுக்கு சக்தி, சொத்து, உறவுகள் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா அவன் பற்றின்மையோட இருந்தான். ராவணன் ஒரு பற்றோட, புலனின்பத்தோட பற்றுல இருந்தான். விபீஷணன் அப்படி கிடையாது. அதனால அவனுக்கு என்ன இருந்ததுன்னா மன அமைதி இருந்தது. ஏன்னா அவனோட மனம் எப்பவுமே பகவான் கூட, தர்ம வழியில அவன் இருந்தா பகவான் கூட கனெக்ட் ஆன. நம்ம தர்ம வழியில ஒழுக்க நெறியில வாழ்க்கையை நடத்தும் போது பகவானோட கருணை கிடைக்குது. பகவான் கருணை கிடைக்கும் போது நம்ம மன நிம்மதி நமக்கு கிடைக்குது. அது நிரந்தரமா கிடைக்குது. ஆனா ராவணனுக்கு எப்ப பார்த்தாலும் உள்ள குழப்பங்கள் இருந்துட்டேதான் இருக்கும். கம்சாக்கும் அப்படிதான். எந்த நேரத்துல கிருஷ்ணர் தன்னை கொன்றுவானோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துட்டே இருந்ததுனால அவனுக்கு மன நிம்மதியே இல்லை. கம்சனை கண்டும் பயம் எல்லாத்துக்கும் இருந்தது. அதே மாதிரிதான் ஹிரண்யகாசிப்பு இல்லையா? ஹிரண்யகாசிப்பு புருவத்தை இப்படி மேல தூக்குனாலே அப்படியே தேவலோகமே அதரும், பயந்துக்குமா. அவன் ஒண்ணுமே பேச கூட வேண்டாம், புருவத்தை அப்படி தூக்குனாலே போதும். ஏன்னா ஈரேழு லோகமும் பயந்து நடங்கும் அவனுக்கு கீழே. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் பணம் இருந்தா போதும், சொத்து இருந்தா போதும், நம்ம சந்தோஷமா இருப்போம், அந்த பிரச்சனை சால்வ் ஆனா போதும். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை ஜென்ரலா பார்த்தோம்னா, பௌதிக வாழ்க்கையில ஜென்ரலா பார்த்தோம்னா அடிப்படை காரணம் பணமா தான் இருக்கும். அந்த பணம் வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேத்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பொண்ணுன்னா கல்யாணம் ஆகிற வயசு, கல்யாணம் ஆகுது. அவங்க அப்பா அம்மா அவ்வளவு செலவு பண்ணி, அவ்வளவு பிரமாதமா பிரம்மாண்டமா கோடிக்கணக்குல செலவு பண்ணி பண்றாங்க கல்யாணத்தை. அந்த கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு 80 நாள் கூட ஆகல, 78 நாள் தான் அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையினால மன நிம்மதி இல்லாம, கணவனாலையும் மாமனார் மாமியார்னாலையும் பிரச்சனை, மன அளவுல உடல் அளவுல பிரச்சனைனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. இது புது நியூஸ் கிடையாது. இது மாதிரி பல இடங்கள்ல நடக்குதுதான். உலகம் பூராவுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சின்ன பசங்க வாதியார் திட்டுறாங்க, இல்ல அம்மா அப்பா கண்டிக்கிறாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட உயிரையவே அவங்க விட்டுக்கிற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறியாமையில இருக்காங்க. ஆரம்ப நிலையில இருந்தே குழந்தைகளுக்கு பகவத்கீதை, பகவதம் சொல்லி கொடுக்க தான் இந்த உடலே இல்லைங்கும் போது இந்த உடலை விட்டு ஏன் போகணும்? அது இருக்கிற வரைக்கும் உடலை பகவானுக்கு சேவையில ஈடுபடுத்த வேண்டியதானே. இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, இப்ப லேப்டாப் இருக்கு எங்கிட்ட, அத என்னோட புலனின்பத்துக்காக உபயோகப்படுத்தாம பகவானோட சேவையில உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா பியூரிஃபை ஆகுது, சுத்தமாகுது, தூய்மை அடையுது. அந்த மாதிரிதான் நம்மளோட புலன்களை நம்ம இப்ப நம்ம ஒரு பெல்லு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கோயில் மணி மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டமா வாங்கி வைக்கிறோம் பெல்லு. அதே 5000 ரூபாய் போட்டு ஒரு பெல்லு வாங்குறோம், அதே 5000 ரூபாய் போட்டு கோயிலுக்கு கொடுக்குறோம். கோயில்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் மணி அடிக்கும் போது கோயில்ல, அப்ப அந்த புண்ணியம் நமக்கும் வருமா? அவங்க அடிக்கிறவங்களுக்கும் வரும் புண்ணியம், நமக்கும் வரும். கோயில்ல நுழையும் போதுதான் மணி அடிப்பாங்க, சில பேர் வெளியில வரும்போது மணி அடிப்பாங்க. அப்படி கிடையாது, மணி போகும்போது பகவானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மணி அடிச்சுட்டு உள்ள போவாங்க. இதுதான் ஒரு வழிமுறை.
வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டமா வாங்கி வைக்கும் போது அதே மணி தான், அதே பணம் தான், அதே லுக் எல்லாம் அதே தான். ஆனா வீட்டுல பண்ணும்போது நம்மளோட புலனின்பத்துக்காக நம்மளோட கண்கள் பார்க்கும்போது அது ரசிக்குது. உறவினர்கள் இல்ல நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா பார்த்து பெருமிதமா நம்மள நினைப்பாங்க அப்படிங்கறக்காக நம்ம பண்ணும்போது அது சுயநலமா ஆயிருது. அதே கோயிலுக்கு நம்ம அதை தானம் பண்ணும்போது, சேரிட்டி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அது பக்தி சுக்குர்த்தியா மாறுது. இதுதான், இவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயங்கள். அதே மாதிரி புலன்களை நமக்கே நம்ம உபயோகப்படுத்திக்காம, நமக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டான்னு பகவான் சொல்றது இல்ல. ஆனா அதை நம்ம தூய்மைப்படுத்தணும்னா பகவானுக்கும் அத முக்காவாசி இல்ல, எப்பவுமே பகவானுக்கு உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா முழுமையா நமக்கு தூய்மையாகுது. இல்ல 50% தான் நான் பகவானுக்கு உபயோகப்படுத்துவேன் அப்படின்னா நம்ம 50% பக்தி பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம 51% இருந்து மறுபடியும் எப்ப மனித பிறவியில வரமோ கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் நேத்திக்கு, நீங்க அதை பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல என்னன்னா அமர்நாத்ங்கிற ஒரு இடத்துல இஸ்கான்ல வந்து கோயில்ல வந்து மான் கிடையாது, அது ஒரு மாடுதான். ஆனா அது ஒரு இந்தியன் மான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மாடு சைஸ்ல இருக்கு பெருசா. அது வந்து அது அடிபட்டுருச்சு, ஏதோ வண்டியில அடிபட்டுருச்சாட்டு இருக்குது. ஃபுல்லா காயம், உடம்பு ஃபுல்லா காயம். அதனோட முகத்துல வந்து பதட்டம், பயம் இதெல்லாம் கலந்த முகம். அது ஒரு தேடல்ல இருக்கு, எங்கேயோ தேடிட்டே இருக்கு, எதையோ தேடுது. அது ஓடி வந்து தேடிட்டு இருக்கு. ஊருக்குள்ள வந்துருச்சு. அந்த டெம்பிள், இஸ்கான் டெம்பிளுக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அந்த அனிமல் வந்து ஹனுமான் டெம்பிளுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ராதாகிருஷ்ணரை வழிபட்டுட்டு அதை பார்த்து தர்சனம் எடுத்துட்டு, ஸ்ரீல பிரபுபாதரை பார்த்து தர்சனம் எடுத்துட்டு, இது வந்து முதல் தடவை கிடையாது, இது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. மிருகங்கள் வந்து பக்திய கண்டினியூ பண்றத நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். இது புதுசு கிடையாது. இருந்தாலும் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. மனுஷங்களே பக்தி பண்ணாம புலனின்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற காலத்துல, கலியுகத்துல அந்த மிருகம் வந்து திவ்ய உன்னத பக்தியால போன பிறவிகள்ல பக்தி பண்ணி இருக்கு. அது கண்டினியூ ஆகுது பாருங்களேன். சாக போகுது. மிருகங்களுக்கெல்லாம் சாக போறது, பறவைக்கும் மிருகங்களுக்கெல்லாம் தான் சாக போறோங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால கடைசியில பகவான் எம் வாபி ஸ்மரன் பாவ அந்த கலைவரம், சாகும் போது எதை நினைச்சிட்டு ஒருவன் சாகரானோ அவன் அதுவாகவே பிறக்கிறான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. சோ அது நல்லா அந்த ஸ்லோகத்தை தெரிஞ்ச மிருகமாட்டு இருக்குது. சாக போறோம், நம்ம கடைசியில பகவானை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தரிசனம் எடுத்துட்டு, இப்பதான் 18ஆம் தேதி நடந்தது இது, ஜூன்ல. அத வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகி நமக்கு கைக்கு வரும்போது நேத்துதான் வருது. அந்த மிருகம் வந்து ஸ்ரீல பிரபுபாதரையும் அப்ப தெரிஞ்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா அது இஸ்கான் பக்தரா தான் இருந்திருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர்கிட்டையும் போய் தர்சனம் எடுத்துட்டு வெளியில அந்த கட்டடத்துக்குள்ள இஸ்கான் டெம்பிள் ஹால்லயே சாகாம, இல்ல டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ள சாகாம வெளியில போய் ரோட்டுக்கு போய் விழுந்து செத்துருச்சு. பக்தர்கள் என்ன பண்ணாங்க, அது வீடியோ எடுத்துட்டாங்க, யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது இறந்துருச்சு. அதுக்கு வந்து மகா மாலை இருக்குல்ல, மகா பிரசாத மாலை, பகவானுக்கு செலுத்தின மாலையை கொண்டு வந்து அதுக்கு போட்டு அதை சுத்தி பரிக்கிரம பண்ணி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சங்கீர்த்தனம் பண்ணி அதுக்கு வந்து அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பரத மகாராஜ் கதையை நான் ஸ்ரீமத் பாகவத்துல சத்தியயுகால நடந்தது சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கலியுகத்துல போன வாரம் நடந்தது இப்ப நம்ம பாக்குறோம். இதுக்கு என்ன சொல்றோம்? திரும்ப திரும்ப ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, பகவானை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருங்க, பகவானை சாண்டிங் பண்ணுங்க, பகவான ஹரிக்கதை கேளுங்க. தேவி தேவர்களை எல்லாம் நம்ம கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் காதுக்கு வந்துட்டாலே நம்ம பல யாகங்கள், தர்மங்கள், தபஸ்யக்கள், தேவி தேவர்களை வழிபடுறது எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதனாலதான் கிருஷ்ணா அப்படிங்கிற நேமே நம்ம காதுக்கு வருது. இப்பவும் நம்ம திருப்பி தேவி தேவர்களை தான் நான் கும்பிடுவேன், கிருஷ்ணரையும் ஒரு தேவி தேவரா நினைச்சு கும்பிடுவேங்கிறது அபத்தம். கும்பிட வேணாங்கிறது இல்ல பாயிண்ட். பட் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். 12வது வந்தாச்சு, திருப்பி நான் 8வதுலதான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் என்ன சொல்லுவாரு?
அட என்னப்பா நீதான் 8வது முடிச்சாச்சே, 12வதுக்கு வந்தாச்சு, ஏன் திரும்பி 8வதுக்கே போறேங்கிற? இல்ல நான் 12வதும் படிச்சுக்கிறேன், நான் 8வதும் படிக்கிறேன் அப்படின்னா ஆசிரியர் எப்படி பாப்பாங்க? அந்த பையனை புத்திசாலியா பாப்பாங்களா இல்ல புத்திசாலி இல்லைன்னு பாப்பாங்களா? படிக்கிறது தப்பு இல்லப்பா, பட் உனக்கு நேரம் கம்மியா தானே இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல நீ 12வது முடிச்சினா தான்ப்பா அடுத்த கட்டத்துக்கு நல்ல நிலைமைக்கு போக முடியும். நீ படிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா நீ படிச்சது ஏன் திருப்பி போய் படிக்கிற? அந்த நாலேஜ் எல்லாமே 12வதுல வந்துரும்பா. அதுதான் கிருஷ்ண பக்திங்கும் போது எல்லாமே அடக்கம். நம்ம அத்தியாயம் 2வதுலயே பார்த்தோம்ல, சின்ன சின்ன கிணறுக்கு போய் தண்ணி எடுக்கிறத விட ஒரு பெரிய ரெசர்வாயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணியை நம்ம சின்ன சின்ன கிணத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா தண்ணி எல்லாமே அதுல என்ன இருக்குமோ அந்த தண்ணி எல்லாம் இதுலயே இருக்கே. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் மேல நம்ம பக்தி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணிய வேருக்கு செலுத்தும் போது மரத்துல இருக்கிற எல்லா பகுதிக்கும் போய் சேரும். நம்ம தனித்தனியா ஊத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு பகவதத்துல சொல்லப்படுது இல்லையா? அதே மாதிரி பகவானுக்கு பக்தி செய்யும் போது, பரம புருஷனுக்கு பக்தி செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது இவங்களுக்கு தேவி தேவர்களுக்கு பண்ணதாகவும் பித்ருக்களுக்கு பண்ணதாகவும் நமக்கு கணக்காயிரும். நம்ம இத்தனை யாகங்கள் பண்ணதா புண்ணியங்கள் பண்ணதா கணக்காயிரும், பாவங்கள் களையும். பட் நான் அடம் பிடிச்சிட்டு நானு திங்கக்கிழமை இந்த கோயிலுக்கு போவோம்ப்பா, வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போவோம்ப்பா, அம்மன் கோயிலுக்கு பண்ணலாம், தவறு இல்லை. பட் இருக்கிற காலம் நமக்கு கலியுகத்துல இருக்கும். திருப்பி நம்ம பிறந்தாலும் நம்ம கலியுகத்துலதான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம பண்ண பாவங்களுக்கு நரகத்துக்கு போறோம்னு புண்ணியத்துக்கு சொர்க்கத்துக்கு போறோம், அது வேற. ஆனா பக்தின்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ பிஜாயத்தேன்னு பாக்குறோமா? திரும்ப திரும்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை ஏன் சொல்றோம்னா, பக்தியில நம்ம முழுமையா அடையாட்டி கூட நம்ம பகவானோட கருணையால திருப்பியும் இந்த யோக பிரஷ்டர்கள், தோல்வி அடைஞ்ச அந்த யோகிகள், பக்தி யோகிகள் திருப்பியும் நல்ல நிலையில இருக்கிற பெத்தவங்களுக்கு பிறப்பாங்க. அதனால அவங்களால பக்தியை கன்டினியூ பண்ண முடியும். ஆனா பரத மகாராஜ் மாதிரி மானா பிறந்துட்டான், கடைசி நிமிஷத்துல நம்ம பகவான நினைக்காம மான நினைச்சிட்டான். இப்ப அந்த மானே போச்சுன்னு சொன்னல, அந்த மாடு போல இருக்கிற மிருகம் ஒண்ணு வந்ததுன்னு அந்த வீடியோ அனுப்பிச்சோம்ல, அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அது மாடு சைஸுக்கு இருக்குது, ஆனா அது மாடு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விலங்கு, காட்டு விலங்கு. அது கடைசி நேரத்துல இது பண்ணுது, என்ன பண்ணுது, பகவான தரிசிக்க வருது. அதே மனுஷனா பிறந்திருந்தா அதனோட ஒரு என்டையர் லைஃபே பக்தி பண்ணிருக்க முடியுமா? அது மிஸ் ஆயிருச்சா? பரத மகாராஜுக்கு ஒரு லைஃப் போச்சா? பரத மகாராஜா இருக்கும் போதே இறக்கும் போது பக்தியில ஞாபகத்துல ஸ்மரணத்துல இருந்திருந்தாருன்னா நேரா வைகுந்தத்துக்கு போயிருப்பாரா? திருப்பியும் மானா பிறந்து, அதுக்கப்புறம் மானில இருந்து ஜடபரதனா பிறந்து, அதுக்கப்புறம் வைகுந்தம் 2 பிறவி போச்சா? அது என்னமோ நம்ம ஈஸியா 2ன்னு சொல்லிடுறோம், அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு ஜென்மம் இருக்கு, இந்த ஜென்மத்துல நீ வைகுந்தம் போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு? இல்லப்பா இன்னும் 2 ஜென்மம்னா, ஆட சாமி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தா இங்க அனுபவிச்சது பத்தாதுன்னு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. யாரு பௌதிக லோகத்துல பிறந்தாலும் பக்தரா இருந்தாலுமே ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இருக்கதான் செய்யும். ஆதி ஆத்மீக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக பிரச்சனை இருக்கதான் செய்யும். வயோதிகம் எல்லாத்துக்கும் தான் வரும், வியாதி எல்லாத்துக்கும் தான் வரும், சாவு எல்லாத்துக்கும் தான் வரும், மனசுனாலேயும் உடலாலேயும் பிரச்சனை வரும், மத்தவங்களால பிரச்சனை வரும், தெய்வனால இந்த சுனாமி, ஃப்ளட்டு, அந்த மாதிரி பிரச்சனை வரும். இதையெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாமே பகவானோட அனுகிரகத்துல நடக்கிறது நான் ஏத்துக்கிற மனநிலையில இருக்கிறதுனால பகவான் கிட்ட விபீஷணன் எப்படி சரணாகதி அடைஞ்சான், கஜேந்திரன் எப்படி சரணாகதி அடைஞ்சான். அவனும் ராஜா, பெரிய ராஜா, எலிபென்ட் கிங் அவன் கஜேந்திரன். எல்லா எலிபென்ட், யானை ஒய்ஃப், யானை குழந்தை குட்டிகன்னு சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா எப்ப வரைக்கும்? முதல்ல கால கவர வரைக்கும். நம்ம மாயை முதல்ல மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் நம்மள அட்டாக் பண்ண. ஆக்சுவலா மாயை எப்பவுமே நம்மள அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம முழுமையா இன்னும் பக்திக்கு போகாம இருக்கோம்னாலே மாயையில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மன அமைதியும் இருக்காது, பயமும் போகாது.
எப்ப வந்து கஜேந்திரன் முழுசா சரணடைஞ்சானோ உடனே அவனுக்கு பயம் போச்சு, மன அமைதி வந்தது, முக்தியும் கிடைச்சது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கஷ்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கஜேந்திரனுக்கு வந்து கஷ்டம் வந்தது. ஆனா என்ன, கஜேந்திரன் வந்து யானையா பிறக்கறதுக்கு முன்னாடி பெரிய ராஜாவா, இந்திரத்யும்ன மகாராஜாவா இருந்து பக்தி பண்ணிட்டு இருந்தங்கிட்டுதான் கஜேந்திரன் யானைக்கு சாகும்போது ஞாபகம் வந்தது. பகவானோட ஞாபகம் வந்தங்கிட்டி பகவான ப்ரே பண்ண பிரார்த்தனை, கஜேந்திரன் பிரார்த்தனைகள்னு இருக்கு. அதனோட பிரார்த்தனைகள் கேட்டு அதுல மயங்கி பகவானே வந்துட்டாரு, உதவி செய்யணும் கஜேந்திரனுக்குன்னு முக்தி கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம வந்து சரி நம்மளுக்கு பிரச்சனை வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இந்த பக்தர்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என்னோட சின்ன அனுபவத்துல இந்த 16 மாலைகள் வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காரியம் ஆகணும்னா பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா பண்ணுவாங்க, சூப்பரா. நமக்கே ஆசையா இருக்கு இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும்னு. அவங்களோட காரியம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் அந்த 16 அப்படியே மறைஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் தான் நேரமே இருக்காதும்பாங்க. அப்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நேரம் இருந்துச்சு, இப்ப நேரம் இல்லை. ஏன்னா அப்ப வேலை ஆகணும், நமக்கு காரியம் ஆகணும், பிசினஸ் டீலிங் நடக்குதுங்க பகவானுக்கும் அவங்களுக்கும். ஆக்சுவலா 16 ரவுண்ட் பண்ணி பகவான் நமக்கு ஒரு வேலை பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது, பகவான் நமக்கு சேவகன் இல்ல, நம்ம தான் அவங்களுக்கு சேவகன் பகவானுக்கு. பட் ஸ்டில் அவர் நமக்கு நம்மளோட அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மளுக்கு தேவையானது பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்னும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். 16 32ஆவே மாத்தலாம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 16 வந்து அப்படியே 0வா ஆயிரும். நான் எப்பவுமே ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன், நான் வாயில சொல்லுவேனே அப்பப்ப அப்படின்பாங்க. ஏன் ரோட்ல வந்து இந்த ரோட்ல லெஃப்ட் லைன்ல லெஃப்ட்ல போகணும், ரைட் லைன்னா ரைட்ல போகணும்னு ஏன் இருக்கு? நீங்க நடுவுல போக வேண்டியது. நான் ரோட்ல தான்ப்பா போறேன். இல்லங்க, லெஃப்ட் லைன்ல தான் போகணும் இந்த வண்டி, இல்ல ரைட் லைன்ல அந்த வண்டி ஆப்போசிட் வண்டி வரணும், நீங்க அப்படி போக கூடாது அப்படின்னா, இல்லப்பா நான் ரோட்ல தானே இருக்கேன் அப்படி சொல்லுவோமா? சட்டப்படி நம்ம ஃபாலோ பண்றோம்ல, ரோட் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டேட் லான்னு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லா இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்றோம்ல. பகவான் விதியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். அதுவும் சயின்டிஸ்ட் மாதிரி சிந்திச்சு எக்ஸ்கியூசஸ் வரும் நிறைய இடத்துல. நான் எப்பவுமே கிருஷ்ணரை தான்ப்பா நினைக்கிறேன், கிருஷ்ணரை தான் சொல்றேன். சந்தோஷம், அதையும் சொல்லுங்க. 16 முறையும் ஜபம் பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க. ஏன்னா கலியுகத்துக்கு 16 ரவுண்ட் சாண்டிங் மினிமம் 16 ரவுண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லப்பா நான் வர்றதுக்கு அது கொஞ்ச நாள் ஆகும்னா தாராளமா டைம் எடுத்துக்குங்க. பட் இந்த பிறவியில வைகுந்தம் போக முடியுமாங்கிற கேள்வி நமக்கே வரும். இல்லப்பா ஒரு 4 ஜென்மம் ஆகட்டும், 4 பிறவிக்கு அப்புறம் நான் வைகுந்தம் போய்க்கிறேன், இப்ப என்ன அவசரம், இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா தாராளமா வரலாம். ஆனா அடுத்த பிறவியில நம்ம மனுஷனாதான் வருவோம், பக்தர் வீட்டுலதான் பிறப்போம், பக்தி பண்ணுவோம், புலனின்பத்துல மறுபடியும் ஈடுபட மாட்டோங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கான்னு நம்ம யோசிச்சுக்கணும். கலியுகம் கடக்க கடக்க இன்னும் மோசமாதான் ஆகும் நிலைமைகள். பார்த்தோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படி இருந்தாங்க, ஆண்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களோட நடவடிக்கைகள் இருந்தது, எப்படி ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்திக்கிட்டாங்க, இதெல்லாம் நம்மளே நம்மளோட அறிவு அனுபவத்துக்கே தெரியுது. அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. அப்ப அது எப்படி குறைஞ்சிட்டு வருது, அந்த பண்பாடு, ஒழுக்க நெறி, அந்த வாழ்க்கை நெறியில எப்படி கீழ்த்தனமா சிற்றறிவோட போயிட்டு இருக்குன்னு நம்மளே பாக்குறோம் இல்லையா, நம்மளே சொல்றோம். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கு பாரு, பசங்க எப்படி, பிள்ளைங்க எப்படி பண்றாங்க பாருன்னு நம்மளே சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப கலியுகம் வந்து ஒன்னும் அட்வான்ஸ் ஆயிட்டு வரல, டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆயிட்டு வருது, ஒழுக்க நெறியில அட்வான்ஸ் ஆகுதான்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லையே. நம்ம கேக்குற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. இன்னும் அங்கங்க பக்தர்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. பக்தர்களே இல்ல அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஃபுல்லா தீவிரவாதம் தான் இருக்கு, கொலை கொள்ளை இப்படிதான் இருக்கு, எல்லா பக்கம் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு குழப்ப நிலை இருக்குன்னா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இல்லாத இடத்துல மன நிம்மதி இருக்குமா? மன நிம்மதி இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்குமா?
வாழ்வாதாரமே இல்லாட்டி கூட பகவான சரணடையணும். அதுதான் உண்மையான சரணாகதி. அதே மாதிரி இன்னும் பிரமாதமான சரணாகதி என்ன தெரியுமா? எல்லாமே இருந்தும் பகவான் கிட்ட சரணடைகிறது. அம்பரீஷ் மகாராஜ், யுதிஷ்டிர மகாராஜ், அர்ஜுனன், விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு விபீஷணன் போனான். பொண்டாட்டி, பிள்ளைக, அரசாங்கம், அண்ணன் எல்லாத்தையுமே விட்டுட்டு தர்மம் வழியில நடக்கிற ஆளா இருந்ததுனால பகவான் கிட்ட சரணடையணும் அப்படிங்கறதுனால அவன் உடனே சொல்லி சொல்லி பார்த்தா ராவணன் கிட்ட, வேணா நீ பண்றதெல்லாம் தப்பு, அதர்மம், மதர் சீதாவை திருப்பி கொடுத்துரு, பிரச்சனையை நீயே கூட்டாத, திருப்பி கொடுத்துருன்னு. முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லவும் ராவணன் கிட்ட இருந்து ராமர் கிட்ட போயிட்டான். சோ நம்ம மன அமைதிங்கிறது ஆப்ஷனல் எல்லாம் இல்ல, நம்மளுக்கு அவசியம் தேவைப்படுது. மன நிம்மதி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அது சாஸ்திர பிரகாரம் பக்தியால மட்டும்தான் கிடைக்கும். வெறும் பற்றின்மை மட்டும், ஞானிகள் மாதிரி யோகிகள் மாதிரி நான் பற்றின்மையோட இருக்கேன் அப்படின்னா அது நிரந்தரமா மன அமைதியை கொடுக்காது. உறவுகள் இல்லாம நம்மளால வாழவும் முடியாது. ஏதாவது ஒரு உறவுனாது வேணும். அந்த உறவு பகவான் கூட இருக்கிற நித்திய உறவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் மேல நம்மளுக்கு சங்கடங்கள் வராது. பிரகலாத் மகாராஜ் சொல்லுவாரு, நீங்க டீச்சர் சண்டா அமர்க்கா சொல்லி கொடுப்பாங்க. அசுரர் குலத்துக்கு ஆசிரியர்கள் இவங்க 2 பேர், சண்டா அமர்க்கா. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அசுரர்களோட பசங்க எல்லாரும், பிரகலாத் மகாராஜும் அசுரனோட பையன் தான், ஹிரண்யகாசிப்பு பையன். எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, அரசியல் எப்படி கெடுதல் பண்ணணும், எப்படி யாகங்கள் தர்மங்கள் பண்றவங்களை போய் உதைக்கணும், இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவை வழிபடக்கூடாது, விஷ்ணுவை வழிபடுறவங்க எல்லாம் எதிரிகள், நம்ம மாதிரி இருக்கிறவங்கதான் நண்பர்கள். அப்ப பிரகலாத் மகாராஜ் கேட்ப, எப்படி சொல்றீங்க எல்லாரையும், எப்படி எதிரி நண்பன் எப்படி பாகுபாடு பார்க்க முடியுது? எல்லாருமே குழந்தைகள் தானே, அப்பா அம்மாவோட குழந்தை, பகவான் கிருஷ்ணரோட குழந்தைகள் தானே, அப்ப எப்படி நீங்க பிரிச்சு பார்க்க முடியும்னு கேட்போம். 5 வயசு பையன் பிரகலாத். சோ நமக்கு அது புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கைய இந்த போன் சார்ஜ் ஆகணும்னா இந்த எலக்ட்ரிசிட்டி கூட கனெக்ட் பண்ணாதான் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஹாப்பியா இருக்கணும், மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னா அந்த சரணாகதி பகவான் கூட லிங்க் ஆகணும். எது மூலியமா? குரு பரம்பரை மூலியமா, குரு சீட பரம்பரை மூலியமா நம்ம லிங்க் ஆனதான் படிப்படியா வரலாம். உடனே நான் இல்லைங்க நான் ஒரு ரவுண்டு தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால 16 பண்ண முடியும், பரவாயில்ல, படிப்படியா வரலாம். நான் அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் கேள்விப்பட்டதுலயும் படிச்சதுலயும் பார்த்ததுலயும் சொல்றேன். அதுக்காக இப்பதாங்க நான் பக்தியே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சந்தோஷம். ஒரு ரவுண்டு பண்றோமா, அடுத்தது ஒரு 2 ரவுண்டு, அடுத்தது 3 ரவுண்டு, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். இல்ல இப்பதாங்க நான் ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஹரிகதைய, சந்தோஷம். டெய்லிக்கும் கேளுங்க, அதிகமா கேளுங்க. யூடியூப்ல நம்ம போட்டா எவ்வளவு கிளாஸஸ் வருது, அந்த கிளாஸஸ கேட்கலாம். ஆனா அது ஆத்தரைஸ்டு சோர்ஸா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே பகவத்கீதைங்கிற பேர்ல கருத்துக்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது ஆத்தரைஸ்டு சோர்ஸான்னு பாத்துக்கணும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த உதாரணம் பிரபுபாதர் கொடுத்த உதாரணம் சொல்லியிருக்கேன்ல, பால் பாக்குறதுக்கு பால் மாதிரிதான் இருக்கும், ஆனா பாம்பு கொத்துனதுக்கு அப்புறம் அது விஷம். பாக்குறதுக்கானா இன்னும் பால் மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி பகவதம் ஒரு வாயில இருந்து வருது, பகவத்கீதை வருது அப்படின்னா அது பால் உண்மையான பாலா இல்ல விஷம் கலந்த பாலாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அதை யோசிக்கணும். கடவுள்னு சொல்றாங்களா இல்ல தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்களா, கடவுள் சொன்னது அப்படியே சொல்றாங்களா இல்ல திருச்சி சொல்றாங்களா, இது எல்லாமே நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஹரே கிருஷ்ணா. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத் கீதை கி ஜெய்.